இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிஎஸ்ஐ என்று அழைக்கப்படுகின்ற தென்னிந்திய திருச்சபையிலே ஏராளமான பெருமை மிகு பேராயர்கள் ஏற்கனவே இருந்தாங்க, தற்பொழுதும் இருக்காங்க. இதுல பெயர் சொல்லுகின்ற அளவுக்கு முதல் பேராயராக இருந்தவர் அசரியா அவர்கள். அவர் பிறந்த மண் தான் வெள்ளாளன் விளை மண். அசரியா அவர்களுக்கு என்ன மிகப்பெரிய பெருமை அப்படின்னா, நமது தமிழ்நாட்டிலே என்ன பண்ணிருக்கலாம், பேராயராக இருந்து என்ன பண்ணிருக்கலாம், ஊழியத்தை செய்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்வது போல நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க அறிவிங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டங்களிலே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் காடுகள் மலைகள் மற்றும் பாத்தீங்கன்னா அந்த பழங்குடி மக்கள் இடத்துல எல்லாம் போய் சேர்றது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மிகவும் சவால் நிறைந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனால் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாகரிகம் வளராத காலத்துல, இது போன்ற போக்குவரத்து வசதிகள் இல்லாத காலத்துல தோர்னக்கல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஆந்திராவில் உள்ள இடத்துக்கு போய் கால்நடையா போய் அங்க சுவிசேஷத்தை சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு திருமண்டலமாக மாறி இருக்கிறது. ஏராளமான பழங்குடியின மக்கள் பாத்தீங்கன்னா நாகரீக மனிதர்களாக கர்த்தராகிய இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்கன்னா அதற்கு காரணம் சுவிசேஷம். அவர் இங்க இருக்காம போனது, அதாவது கிளம்பி போனது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெயர் பெற்ற ஒரு மண் தான் பாத்தீங்கன்னா வெள்ளாளன் விளை மண். ஆனா இன்றைக்கு அதே மண்ணில் சொல்லடங்காத ஒரு துயரத்துல அந்த மண்ணை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா அங்கு ஆயராக இருக்கின்ற திரு தாமஸ் ரவிக்குமார் என்பவரை பற்றி 2-3 வீடியோ போட்டுட்டோம். நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆயர்கள் எல்லாரும் நம்ம குறை சொல்ல போறது இல்லை. ரொம்ப வெகு சில அந்த தூத்துக்குடி ஆசிரியத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 145 பேர் இருக்காங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 பேரை போட்டி போட்டுப்போம். அவர்களும் பாத்தீங்கன்னா தங்களுடைய நிலைமை அறியாதவர்கள் தான். தாங்கள் யார், எதற்காக பாத்தீங்கன்னா இங்க இருக்கோம், நம்ம யாருக்கானவர்கள் என்பதை தெரியாமல் தாங்கள் ஒரு பெரிய நபர்கள் என்று தங்களை நினைத்துக் கொள்ளுவர்களுக்கு உணர்த்துவது போலதான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது போல இவருக்கும் 2-3 வீடியோ போட்டோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா உணர்வில்லாத ஒரு ஜென்மங்கள்னு சொல்லுவாங்களே, அது போலதான் அவர் இருக்காரு. தான் யாரால் இருக்கார், யாருக்காக இருக்கும் அப்படிங்கிறது கூட தெரியல. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா தற்பொழுது வருகின்ற மே மாதம் 17-18ஆம் தேதிகளில் பாத்தீங்கன்னா நமது தூய திருத்துவ ஆலயத்தின் ஆலய பிரதிஷ்டை பண்டிகையும் வசன பண்டிகையும் இருக்குது. இதுல முன்னின்று யார் செய்யணும் அப்படின்னா அந்த ஆலயத்தில் ஆயராக இருக்கின்றவர் தான் செய்யணும். ஆனா இவர் பாத்தீங்கன்னா கடந்த வருடமும் இவர் மேல நிறைய பிரச்சனை. ஞானசன ஆராதனை பாத்தீங்கன்னா எப்பொழுதும் சாயங்காலம் 5 மணிக்கு வைப்பாங்க, இவர் நான் 11 மணிக்கு தான் வைப்பேன்னு சொல்லி வச்சாரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வெள்ளாளன் மண்ணில் மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஊர் கமிட்டி ஒரு தீர்மானம் போட்டுச்சுன்னா இவர் என்ன பண்ணுவாரு, ஏடா கூடமா பண்ணுவாரு. உள்ள வச்சு ஆசீர்வாத தட்டி ஏலம் விடக்கூடாதுன்னு சொன்னா நான் உள்ள வச்சு விடுவேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போய் தடுத்தோம், அதுக்கப்புறம் வெளியே வச்சு ஏலம் விட்டோம். இது போன்று தான் ஒரு ஏதாவது எல்லா அதிகாரம் மிக்க ஒரு மனிதர் என்பதை போல தன்னை காட்டிக்கொள்வதற்காக ஊருக்கு எதிராக வேலைகள் செய்து கொண்டே இருக்கிறாரு. தற்போதும் பாத்தீங்கன்னா அதன் உச்சகட்டமாக இந்த மே மாதம் நடைபெற இருக்கின்ற இந்த ஆலய பிரதிஷ்டை மற்றும் அசன பண்டிகைக்கு ஒவ்வொரு ஊருக்கா போய் இப்ப வெள்ளாளன் நிலையில் இருக்கவங்க என்ன பண்றாங்க, தமிழகத்தின் இந்தியாவின் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அங்க போய் அவங்களை சந்தித்து இந்த அசன பண்டிகைக்கு தேவையான நன்கொடைகள் வாங்க செல்வது வழக்கம். ஸோ அப்போது பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஆயர் அந்த குடும்பங்களை சென்று பார்க்கும் பொழுது தூர இடத்துல இருக்கவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்க ஆயர் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறிவிட்டு செல்வதை ரொம்ப ஒரு பிரஸ்டீஜியஸ் விஷயமா பார்ப்பாங்க. ஆனா இந்த வருடம் பாருங்க, இவர் தான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த முறை நடந்த இந்த தேர்தல்ல ஒரு அணியினருக்கு என்ன பண்றாரு, சாதகமா இருக்காரு. கமிட்டி என்ன பண்ணுது, ஒரு அணியினர் ஜெயிக்கிறாங்க. நான் பாத்தீங்கன்னா அணியே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அங்கேயும் சமாதானமாக எடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் இந்த குறிப்பிட்ட தாமஸ் ரவிக்குமார் ஆயர் தான் பாத்தீங்கன்னா தனக்கு அதுல பாத்தீங்கன்னா எந்த பிரதிபலனும் கிடைக்காது என்பதற்காக ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி 2 அணியினராக பிரித்து விட்டு இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை உண்டு பண்ணி கிட்டத்தட்ட பல லட்சங்கள் செலவு செய்ய வைத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, ஒரு அணியினர் ஜெயித்து வராங்க. இவர் என்ன பண்றாரு, தனக்கு விருப்பப்பட்ட ஒரு அணியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாரு, வெற்றி பெற்றவனருக்கு கமிட்டி அமைக்க அனுமதிக்காமல் இவரே என்ன பண்றாரு, 2 பேருக்கு நாமினேஷன் கொடுத்து இவரும் என்ன பண்ணாரு, ஓட்டு போட்டு இவரு சில விஷயங்கள் செஞ்சு பார்த்தாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இப்போதைக்கு ஒரு என்ன பண்றாங்க, டீமுக்கு நல்லா ஒர்க் பண்றாங்க. நான் சொல்றேன், அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அனைவரும் சமமாக சகோதரர்களாக இருந்து வேலை செய்யணும்னு சொன்னோம். அது போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளாளன் நிலையில பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றவர்கள் வாய்ப்பு இழந்தவர்கள் எல்லாம் யாருமே பாகுபாடு இல்லாம எல்லாரும் என்ன பண்ணாங்க, மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இவர்
தன்னுடைய அந்த ராஜதந்திரம் வந்து தோற்றுவிட்ட காரணத்தினால தற்போது இருக்கின்ற நிர்வாகத்தினருக்கு ஏராளமான குடைச்சல்களை கொடுத்துட்டே இருக்காரு. இவரும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே முன்பு பணியாற்றிய சேகரங்களையும் பாத்தீங்கன்னா இவருடைய வாசனை வந்து பாத்தீங்கன்னா அப்படி வெட்டி வேறு வாசம் அப்படிங்கிற மாதிரி வீசிட்டு இருக்குது. அதையும் நம்ம போட்டுட்டோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா மந்த காதுள்ளவர்கள் அப்படிங்கிற மாதிரி காதுலயும் ஏற மாட்டேங்குது. ஆசீர்வாதபுரத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்வெர்டர் பேட்டரிய திருடி விட்டு சென்று விட்டார். அது போல அந்த சிசிடிவி கேமராவோட அந்த இதுவும் தூக்கிட்டு போயிட்டாரு. புதுக்கோட்டையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,75,000 ரூபாய் இன்னும் கணக்கு கொடுக்கலன்னு சொல்லி நம்ம இவருடைய புகழை நம்ம பறைசாற்றி கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் இந்த ஆமை வந்து ஓட்டுக்குள்ள தலையை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்மன்றது எனக்கு ஒண்ணுமே தெரியாது இருக்காரு. உணர்வில்லாத ஜீவியம் செத்தது தானே. ஸோ அப்படிதான் இருக்காரு. இப்பவும் பாருங்க, அந்த நிர்வாகத்தை வந்து எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்பதற்காக தான் வந்து ஊர் மக்கள் கொடுக்கின்ற காணிக்கையில ஊர் நிர்வாகம் அமைத்து கொடுக்கின்ற அந்த வீட்டுல தான் தான் இருக்கேன் அப்படிங்கறத கூட நினைக்காம கலெக்ஷனுக்கு போகாம வீட்டுல என்ன பண்ணாரு, சுகமா ஏசி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. மக்கள் பாருங்க, அங்க இருக்கிற மக்கள் ஒவ்வொரு வீடு வீடா போய் வெளியிடங்களில் இருக்க மக்களை சந்தித்து ஜெபித்து என்ன பண்றாங்க, நன்கொடைகளை வசூல் செய்து வருகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அவலம். தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலம் வந்து பாத்தீங்கன்னா தற்போது புதிய நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்குது. அங்கேயும் பாத்தீங்கன்னா துணைத் தலைவராக இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஐயா மோசஸ் ஜெபராஜ் அவர்கள். அவர்களுக்கு தெரியும் வெள்ளாளமலை ஊர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயர்களை மதிப்பவர்கள் என்று ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். எனவே இந்த குறிப்பிட்ட தாமஸ் ரவிக்குமார் ஆயர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இவர் மேல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான குற்றச்சாட்டு இருக்கு. அங்க வந்து இந்த அங்கி வாங்கினதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான கணக்கு வழக்கு இல்லை. அங்க அமைத்த அந்த ஒளிபெருக்கிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான ஊழல்கள் செய்திருக்காங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம கடந்த வருடம் நடந்த அந்த விபிஎஸ்லயும் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணார், தன்னிச்சையாக கலெக்ஷன் பண்ணி அந்த அங்க வந்த டீச்சர்ஸே என்ன பண்ணிருக்காரு, டூர்லாம் கூட்டு போயிட்டு சொல்லி குற்றச்சாட்டு ஏற்கனவே சொன்னோம். தற்போது இருக்கிற நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம். துணைத் தலைவராக இருக்கவர் வந்து பாத்தீங்கன்னா மோசஸ் ஜெபராஜ் ஐயா. இதை நீங்கள் வந்து கருத்தில் எடுத்து உடனடியாக அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஊருடன் பகைப்பின் வேருடன் கெடுன்னு சொல்லுவாங்க. ஊர் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா மனதுக்கு ஒரு வேதனையோட இருக்காங்க. பாருங்க, ஒரு ஹவுஸ் விசிட் சொல்லும்போது ஊருக்குள்ள இருக்க மக்களே சந்திக்கணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு விட்டு வெளியே வர்றது கிடையாது. எனி டைம் போன் தான். எனி டைம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அடுத்தவர்களை வந்து தொந்தரவு செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கின்ற ஒரு அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆயராக இருப்பார். இவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சிஎஸ்ஐ கிடையாது. இவர் வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ என்ற அமைப்பில் இருந்து இங்க வந்திருக்காரு. முன்னாள் பேராயர் ஐயா ஜெபச்சந்திரன் ஐயா நான் மதிக்கின்ற ஒரு நல்ல நபர். அவருடைய காலத்துல செய்த ஒரு பெரிய அநியாயம் அப்படின்னா இந்த இஎஸ்ஐல இருந்து நிறைய பேர் உள்ள விட்டுருக்காங்க. இவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த வேற்று அக்னி தான், அந்த அந்நிய அக்னி. நமது உண்மையான சிஎஸ்ஐயை சேர்ந்த ஆயர்கள் இருந்தால் நிச்சயமாக அதை செய்ய மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இது ஏன் ஆலயம், எனக்கு பணிக்கப்பட்ட ஆலயம், நீ கூட்டாலும் கூடலாம் நான் வருவேன்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணும் ஆயர்கள் இருக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆயர்கள் என்பவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஆயர்களுடைய அடியார்கள். அவர்களுக்கு என்ன பண்ணும், கண்டிப்பாக 100க்கு 100 எல்லாருக்கும் என்ன பண்ண முடியாது, நல்லவனா இருக்க முடியாது, குறைகள் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் தான் இழுத்து போட்டு செய்ய வேண்டிய வேலையை என்ன பண்றாரு, ஊர் மக்களை அனுப்பி விட்டு கமிட்டி அனுப்பி விட்டு இங்க இருந்து என்ன பண்றது தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் வந்து போவார் எப்படின்னா தனியா போறது, கமிட்டி கூட போக மாட்டார். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கமிட்டி கூட போனா கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம மேப்டியார் என்ன பண்ணுவாரு, தனியா போய் என்ன பண்ணுவாரு, கலெக்ஷன் பண்றதுல கிங்கு கில்லாடி. யார் யார் ஃபாரின்ல இருக்கான்னு பார்த்து நேரம் என்ன பண்றது, வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு பல லட்சங்கள் என்ன பண்றது கணக்கு வழக்கு இல்லாம தானே கணக்கு வச்சுக்கிட்டு தானே பில்லு போடுறதுல கில்லாடி. ஸோ அது போன்ற வேலைகள் இனிமேல் இப்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க கமிட்டியில வந்து செய்ய முடியாது என்பதனால வீட்டுல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காரு. கமிட்டியோட சேர்ந்து கலெக்ஷன் போனா என்ன குறைஞ்சு போயிடுவாரா? அப்போ வந்து இவர் தன்னுடைய ஆசையை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து ஆயராக இருந்து கொண்டு இது போன்ற விஷயங்கள் செய்கிறார் என்பதை தற்போது இருக்கிற நிர்வாகம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து உடனடியாக அவர் என்ன பண்ணும், பணியிட மாற்றம் செய்யணும். நிச்சயமாக அவர் அங்க இருந்தான்னா இந்த திரும்ப கண்டிப்பா பிரச்சனை வரும். நானும் எனக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒருமித்த மனப்பான்மை அங்க இல்ல. வெளியில பாக்குறதுக்கு என்ன பண்ணுது, நல்லா இருக்குமே தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீர் ஊத்த நெருப்பாக இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா கமிட்டினருக்கும் ஊர் மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிருப்தி இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே அந்த இடத்திற்கு ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு ஆயரை கமிட்டியோடு ஊர் மக்களோடு இணைந்து செயல்படுகின்ற ஒரு ஆயரை உடனடியாக பணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே.